ஏன்னா உங்கள் மனநிலையில் தெளிவிருந்தால் மட்டும்தான் தெய்வம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும். நீங்களே குழப்பமான மனநிலையில் தெய்வத்தை அறகுறையாக உணர்ந்து அறகுறையாக அதை நம்பி அங்கே போனால் இது நடக்குமா, இங்கே வந்தால் அது நடக்குமா, அந்த தெய்வம் இதை கொடுக்குமா அப்படின்னே கேட்குறது. எல்லா தெய்வங்களும் நற்பயனை கொடுக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி தாய் பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது தான். அதற்காக எப்பவுமே தாய் இடுப்புலையே வச்சு நடந்துகிட்டு இருந்தால் அந்த குழந்தை எப்போ தான் நடைபழகும். அப்படி ஒரு விஷயம் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் சுயமாக உங்கள் கால் கொண்டு நடக்கவே முடியாது. அதனால தான் நம்மளுடைய பிறப்பிலேயே கால், கை, மூக்கு, வாய், கண்கள் அத்தனை அவயங்களும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இறைவன் படைத்து நம்மளுக்கு பேரற்புதமான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கொண்டு அதனுடைய தன்மையை வாழ்க்கையை உணர்ந்து அனுபவத்தில் நல்லது கெட்டது தெரிஞ்சு அனுபவத்தில் எது சரி எது தவறு என்று உங்களுக்குள்ளேயே ஒரு ஞானத்தையும் உங்கள் சுய புத்தியும் சுய அறிவியும் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களைத்தான் நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை நோக்கி நீங்கள் அறிவு சார்ந்து பயணிக்கும் பொழுது தான் உங்களோட ஞானம் என்னும் அந்த மிக பிரபாவம் எடுத்த உங்களை உணரக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வர முடியும். அதனால் தொட்டதுக்கெல்லாம் நெகட்டிவாக யோசிச்சுட்டு